ஹே கைஸ், நான் இப்போ இருக்க எஸ்எம்பி தான் ஸ்டாம் எஸ்எம்பி. இந்த எஸ்எம்பியில் நம்ம ரீசெண்டாக கில்லர் தமிழ் அப்படின்ற ஒருத்தனால இன்வைட் பண்ணப்பட்டிருக்கோம். ஸோ இப்போ இந்த எஸ்எம்பியோட ஷோகேஸ் தான் கைஸ் நான் காட்ட வந்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம மெயின் லாபியில் இருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்பான் ஆனே இந்த மாதிரி ஒரு ஜிஐ ஓப்பன் ஆகும். இந்த ஜியூஐயில் வந்து நம்ம பாஸ்வேர்ட் போட்டு திரும்ப கன்ஃபர்மேஷனுக்காக இன்னொரு தடவை வந்து பாஸ்வேர்ட் போட்டு சப்மிட் பண்ணோம். இந்த தடவை நான் பாஸ்வேர்ட் தப்பாக போட்டேன். அது மட்டும் இல்லாமல் பாஸ்வேர்டு வந்து ரொம்ப ஸ்மாலாக இருந்துச்சுன்னு சொல்லிடுச்சு. அதனால் திரும்ப /ரெஜிஸ்டர் கொடுத்து பாஸ்வேர்டு நான் போட்டுக்கிட்டேன். நீங்கள் வேணால் அந்த ஜிஐ வரும்போதே கரெக்டான பாஸ்வேர்டு, கொஞ்சம் பெரிய பாஸ்வேர்டாக கரெக்டான பாஸ்வேர்டாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்பயே ரெஜிஸ்டர் ஆகிடும். திரும்ப நீங்கள் இந்த எஸ்எம்பி ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த பாஸ்வேர்டு நீங்கள் போட்டால் தான் திரும்ப உங்களால் விளையாட முடியும். அதனால் நீங்கள் போடுற பாஸ்வேர்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்பான் ஆனோடனே இங்கே ஸ்பான் ஆக மாட்டீங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த சைடு அப்படியே வந்தீங்க அப்படின்னு நான் அப்படியே வரேன் பார்த்தீங்களா, இதுதான் நீங்கள் ஸ்பான் ஆவீங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு மெயின் ஸ்பானு. இந்த இடத்துல ஸ்பான் ஆகிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இந்த சைடு வரலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, லீடர் போட்ஸ் மாதிரி இருக்குது, பார்க்கர் லீடர் போட்ஸ். நீங்கள் போயிட்டு பார்க்கர் இது பண்ணால் அதுக்கப்புறம் இந்த சர்வர் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கீழே டிஸ்கார்ட் சர்வர் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெட்வாஸ் அப்படின்ற கேம் மோட் இருக்குது, அப்புறம் சர்வைவல் கேம் மோட் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்கைவாஸ் கேம் மோட் இருக்குது. இதெல்லாம் இந்த சர்வரில் இருக்குது. ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்வைவல் லாபிக்கு வந்திருக்கோம். அதாவது அந்த சர்வைவலில் நீங்கள் வந்து லாக் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடுவீங்க. ஸோ வந்தோடனே ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிற்கலாம். ஸோ இப்போ எத்தனை பிளேஸ் இருக்காங்கன்னு நான் காட்டுறேன். இப்போதைக்கு 15 பிளேஸ் விளையாடுறாங்க. இதோட அதிகமாக விளையாடுவாங்க. 15 பிளேஸ் விளையாடுறாங்க. மேக்ஸிமம் 56 பிளேஸ் விளையாடிருக்காங்க. ரொம்ப பெரிய எஸ்எம்பி தான் கைஸ் இது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இன்னும் பெருசாக ஆக்கலாம். தமிழ் கம்யூனிட்டியோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் எஸ்எம்பி ஆக்கலாம். ஸோ ஸ்பானில் நீங்கள் வந்துட்டீங்க. இதுக்கப்புறம் நான் எப்படி இந்த எஸ்எம்பி விளையாடணும் அப்படின்னா /RTP கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு போய்விடும். அதாவது ஸ்பான்லேருந்து வேறு இடத்துக்கு கொண்டு போய்விடும். நீங்கள் மூவ் பண்ணக்கூடாது /RTP கமெண்ட் யூஸ் பண்ணணுன்னா. ஸோ நீங்கள் அந்த /RTP கமெண்ட் யூஸ் பண்ணிட்டீங்களா, அப்போ நீங்கள் ரேண்டமாக ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகுவீங்க. டெலிபோர்ட்டேஷன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். மோஸ்ட் மைன்கிராஃப்ட் இருக்குது. ஸோ ரேண்டமாக ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகிருப்பீங்க. நீங்கள் அங்கே வந்து பக்கத்தில் ஏதாவது ட்ரீஸ் இருக்கும், அதெல்லாம் பிரேக் பண்ணி ஸ்டோன்லாம் கலெக்ட் பண்ணி உங்களோட தேவைப்பட்ட டூல்ஸ் அதெல்லாத்தையும் எடுத்து இது பண்ண போகிறீங்க. அவ்வளோதான் சிம்பிளாக. இந்த எஸ்எம்பிக்கு ஒரு சர்வைவல் எஸ்எம்பி. நீங்கள் வரீங்க, உங்களுக்கு தேவைப்பட்டதெல்லாம் மைண்ட் பண்ணுறீங்க, விளையாடுறீங்க. இந்த எஸ்எம்பியில் நடக்கிற ஈவெண்ட்ஸ்லாம் ஜாயின் பண்ணுவீங்க. இந்த எஸ்எம்பியில் நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் நடக்க போகுது ஃப்யூச்சரில். கைஸ், இப்போ நம்ம பிளேஸை ஸ்பெக்டேட் பண்ண போகிறோம். என்னடா நீ இருக்கிறது தெரியலன்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் இப்போ வேனிஷ் மோடுக்கு போயிட்டேன். இந்த வேனிஷ் மோட் போட்டால் நம்ம இன்விசிபிளாக இருப்போம், எந்த பிளேஸையும் நம்மளை பார்க்க முடியாது. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு பிளேஸை டெலிபோர்ட் பண்ணி அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம யார்ட்டு டெலிபோர்ட் ஆகணும். ஸோ ஓகே, எஸ்கே ஆகாஷ் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட நம்ம டெலிபோர்ட் ஆகி பார்ப்போம். ஸோ வந்தாச்சு. அஜய், ஒய்டி, எஸ்கே ஆகாஷ், மிஸ்டர் பிரதர்ஸ் 3 பேர் இப்போதைக்கு இங்கே இருக்காங்க. ஓகே, ஒரு நல்ல ஹவுஸ் கட்டிக்கிட்டு இருக்காங்க போல இருக்குது. இப்போ ஹவுஸ் கட்ட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கே ஒரு நெதர் போர்ட்டல் இருக்குது. அப்புறம் மஷ்ரூம் ஐலாண்டில் கட்டிகிட்டு இருக்காங்க. ஓகே, ஒரு அக்வாரியம் மாதிரி கட்டியிருக்காங்க. இங்கே நிறைய செஸ்ட்லாம் வச்சு அந்த செஸ்ட்டில் இருக்க ஐட்டம்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எங்கள் என்சான்மெண்ட் டேபிள் வச்சுருக்காங்க. ஏதோ ஃபார்ம் கட்டிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே என்சான்மெண்ட் டேபிள் ஒன்று இருக்குது. ஓகே, நல்லா தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சைடு வந்து பண்ண ஆட்டோமேட்டிக் ஃபுட் ஃபார்ம் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னும் சில ஃபார்ம்ஸ் கட்டியிருக்காங்க. ஸோ ஓகே, நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு வேறு யார்கிட்டையாவது போகலாம் கைஸ். ஸோ இப்போ யார்கிட்ட டெலிபோர்ட் ஆகலாம். சரி, யார் பக்கத்தில் இருக்காங்க. ஸோ ஓகே, இட்ஸ் மெதினேஷ் யாரோ ஒருத்தர் இருக்காங்களே, இவங்களே பார்ப்போம். ஓகே, பிவி பண்ணிகிட்டு இருக்காங்க. சாவோ சிட்டின்னு ஒருத்தரும் இட்ஸ் மதினேஷ் அப்படின்னு ஒருத்தர். ஓகே, இட்ஸ் மதினேஷ் சாவோ சிட்டியை போட்டு தள்ளிட்டாரு. ஓகே, ட்ராப்ஸின்னு ஒருத்தர் வந்திருக்காரு. பாருங்களேன், நெதரைட் ஆர்மரில் நிறைய பேர் மாறிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து உடனே கிரைண்ட் பண்ணி நெதரைட் ஆர்மர் மாறுறதுக்கான வேலையை சீக்கிரம் ஆரம்பிங்க. எஸ்எம்பிக்குள்ளே வந்தோடனே நெதரைட் ஆர்மர் அதுக்கு கம்ப்ளீட்டான ஒர்க்ஸ்லாம் ஆரம்பிச்சிடுங்க. சீக்கிரம் நெதரைட் ஆர்மர் எடுத்துருங்க. சரி, இப்போ நம்ம ரிச் கை கிட்டே போய் பார்ப்போம். ஓகே, இவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு. ஓகே, வில்லேஜில் இருக்கார். வெல்குல் ஏரியா வெட்டி பார்த்துட்டு இருக்காரு. இவர் தான் ரிச் கை அப்படின்ற ஒரு பேர் இங்கே இருக்காரு. சரி, அந்த சைடு யார் இருக்குன்னு பார்ப்போம். மாங்கே பாய், டிஃப்ரெண்ட்டான பேர் இங்கே ஒருத்தர் இருக்கார். வில்லேஜஸை வச்சு ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு பிளேயர் கிட்டே வந்தேன், தருணேஷ் பிளேஸ்ன்ட்டு. பாருங்கள், எலைட்டாக டென்ஷன்லாம் போட்டு வச்சுருக்காரு. நிறைய டைமண்ட் ஆரம்பிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு இது கட்டிகிட்டு இருக்க இன்ஃபார்மு எலைட்ரா வந்து நீங்கள் ஷாப்லேருந்தே பை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஏதோ டிஃப்ரெண்ட்டாக கட்டி வச்சுருக்காரு. சரி, ஓகே, இவ்வளோதான். நம்ம எல்லா பிளேஸும் இது பண்ணி பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்க அப்போனா திரும்பி நாங்கள் வந்து ஸ்பானுக்கு வந்துட்டேன். ஏன்னா இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன்.
ஸோ ஒருவேளை நீங்கள் இந்த எஸ்எம்பி ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நான் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கார்ட் சர்வரோட லிங்க் வந்து தந்திருக்கேன். அந்த டிஸ்கார்ட் சர்வர் லிங்க்கை ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே வந்தீங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கிடச்சிரும், ஐபி கிடச்சிரும், ஐபிஎன் போர்ட் கிடச்சிரும். அதை வச்சு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வீடியோவில் இதே ஸ்டார் எம்சி பற்றி ஒரு வீடியோவில் ஸ்டார் எம்சியில் வந்தோடனே நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், நீங்கள் என்ன எப்படிலாம் விளையாடணும் அப்படின்றத பற்றின ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷன் நான் தரலான்னு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பை கைஸ்.